Hi guys, today I am going to explain about the respiratory system of rabbit. The respiration take place by the pair of lungs and which are light spongy tissue enclosed in the thoracic cavity மார்பு கூடு பகுதியில் இருக்கும். And the thoracic cavity is bound dorsally by the vertebral column and the ventrally by the sternum and laterally by the ribs on the lower side in diaphragm. thoracic cavity அப்படின்னா மார்பு கூடுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்சல் சைட் பின்பக்கமாக பார்த்திங்கன்னா வெர்டிபிரல் காலத்தாலையும் வென்ட்ரல் சைட் முன்பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டெர்னத்தாலையும் லேட்ரல் சைடில் ரிப்ஸ் அந்த விலா எலும்புகளாலையும் அந்த லோவர் சைட் டயாஃப்ரத்தாலையும் உருவாகிருக்கும். And diaphragm is one important one, that is a special characteristic features only present in the class mammalia, mammals மட்டும் இருக்கும். So which is play very important role in breathing. And then next, each lungs is enclosed by a double membrane is named as pleura. ஸோ ஹார்ட் எப்படி பெரிகார்டியம் மெம்பரினால் சூழ்ந்திருக்கோ, ஸோ லைக் தட் அதுபோல் லங்ஸ் இஸ் சரௌண்டட் பை அ டபுள் வால் மெம்பரேன் இஸ் நேம்ட் ஆஸ் ப்ளூரா. இட்ஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் வி கேன் சி த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ஆஃப் ரேபிட். ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த காற்று ஏர்னாகும் எக்ஸ்டர்னல் நாஸ்டில்ஸ்குள்ளே வரும் and it enter into the internal nostrils, and next it reach into pharynx, and next it enter into the larynx, and larynx into trachea. Trachea means windpipe, and the trachea is furtherly divided into branchiae. The branchiae furtherly divided into primary branchiae, secondary branchiae, tertiary branchiae, and next it into a fine tube is named as branchioles, and the branchioles is finally entered into the bag or balloon like structures is named as alveoli. So alveoli is one important thing in respiratory system because the gaseous exchange will occurs in the inside of the alveoli. This diagram is lungs of rabbit. The anterior part of the windpipe of trachea is enlarged, இங்கே பாருங்கள் பெருசாக enlarged to form the larynx. இதுக்கு பேர் larynxன்னு பேர் or voice box. The larynx wall is supported by 4 cartilaginous plate. அப்போ இந்த லாரிங்ஸோட வால் பார்த்திங்கன்னா 4 cartilaginous பிளேட்டால் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். cartilaginous means soft bone, குருத்தெலும்புன்னு சொல்கிறேன் இல்லையா, அதான். அண்ட் இன்சைட் த லாரிங்ஸ், இந்த லாரிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா vocal cord is present and its vibrations result in the production of sound. இதுக்கு உள்ளே இருக்கிற vocal cord வந்து வைப்ரேட் ஆகி அது மூலமாக தான் நம்ம பேசுகிற சவுண்ட் வெளியில் வருது. அண்ட் the trachea walls, the trachea walls are supported by ring of cartilage which help in the free passage of air. ஸோ இது பார்த்திங்கன்னா ரிங் ஆஃப் கார்டிலேஜஸால் உருவாயிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஈஸியாக காற்று வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஈஸியாக ப்ரீத்திங்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் யூ கேன் சி த டாப் ஆஃப் த லாரிங்ஸ், இந்த லாரிங்ஸோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பேர்னா கிளாட்டிஸ்னு பேர். இந்த கிளாட்டிஸை சுற்றி ஒரு மெம்பரின் இருக்கும், அந்த மெம்பரினுக்கு என்ன பேர்னா எபிக்ளாட்டிஸ்னு பேர். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த எபிக்ளாட்டிஸ் prevent the entry of the food into the trachea through the glottis. அப்போது இந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும், ஃபுட்டு வந்து இந்த ட்ரக்கியாவுக்குள்ளே என்டர் ஆகாமல் தடுக்கும். அது ஒரு சாப்பாடு விழுங்கும்போது தானாக இது வந்து மூடிக்கிட்டு இந்த லங்ஸுக்குள்ளே ஃபுட்டு போகாமல் நம்மளை பாதுகாக்கும். அண்ட் the respiratory event it consists of
இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ப்ரீத் இன்னு அர்த்தம், காற்றை உள்ளே இழுக்கிறது. அண்ட் எக்ஸ்பிரேஷன் மீன்ஸ் ப்ரீத் அவுட், காற்றை நம்ம வெளியிடுறதுன்னு அர்த்தம். த இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இட் அலோவ்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா த இன்ஸ்பிரேஷன் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், பட் எக்ஸ்பிரேஷன் இஸ் எ பேசிவ் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் ப்ராசஸ் அண்ட் பேசிவ் ப்ராசஸ்? ஸோ ஆக்டிவ் ப்ராசஸ்னால் தட் ப்ராசஸ் இட் யூட்டிலைஸ் த எனர்ஜி. அப்போ காற்றை நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே இழுக்கிறதுக்கு நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணோம்னா அது ஆக்டிவ் ப்ராசஸ். ஆனால் ப்ரீத் அவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா we cannot use any type of energy. நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ண மாட்டோம், எனர்ஜி யூஸ் பண்ணாமல் தானாகவே வெளியேற்றிடுவோம். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ஆஸ் பேசிவ் ப்ராசஸ். அண்ட் ஃபைனலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஏர் என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் வழியாக உள்ளே வரும், அடுத்தது இன்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ்க்கு வரும், அடுத்தது ஃபேரிங்ஸ்க்கு வரும். ஃபேரிங்ஸுக்கு வந்து லாரிங்ஸ், இந்த இங்கே வரும் லாரிங்ஸ். ஸோ லாரிங்ஸ் வழியாக ட்ரக்கியாவுக்குள்ளே போகும். ட்ரக்கியாவுக்குள்ளே வந்து இது ரெண்டாக பிரியா, இதுக்கு பேர் பிரான்ச்சி. அண்ட் பிரான்ச்சி ஃபர்தர்லி டிவைடட் இன்ட்டு ப்ரைமரி பிரான்ச்சஸ், ப்ரைமரி பிரான்ச்சஸ் ஃபர்தர்லி டிவைடட் இன்ட்டு செகண்டரி பிரான்ச்சஸ், செகண்டரியிலேருந்து டெர்ஷரி பிரான்ச்சஸ். அண்ட் ஃபைனலி எ ஃபைன் டியூப் இஸ் நேம்ட் ஆஸ் branchioles. ஸோ branchioles enter, இதுதான் branchioles-னு வச்சுங்களேன். the branchioles enter into the alveoli, alveoli-குள்ளே போகும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா a fine blood capillaries, blood tubes இருக்கும், blood capillaries இருக்கும். ஸோ இந்த blood capillaries-லேருந்து என்ன பண்ணும், it give out carbon dioxide, carbon dioxide வெளியேற்றும். and it take oxygen, oxygen-ஐ அது எடுத்துக்கும். ஸோ in this gaseous exchange only occurs in the inside of the alveoli. I hope you all understand this video, and next video that is circulatory system of rabbit. Thank you.